அப்படின்னா யோவான் 18:13 சொல்லுகிறது அன்னாவின் முன்பாக விசாரிக்கப்பட்டார். அன்னாவுக்கு இயேசுவை விசாரிக்க ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல தலைமை ஆசாரியனாக இருந்தவன் கைபா. 2 பேர் ஒரே நேரத்துல தலைமை ஆசிரியர்களாக இருக்க முடியாது. அன்னாவிடம் ஏன் கொண்டு போனாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து அவருக்கு 15 வயது, கிட்டத்தட்ட 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிராயம் வரும் வரை தான் இவன் இந்த அண்ணா தலைமை ஆசாரியனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய பவர் குறையல. அவனுடைய மருமகன் தான் இந்த கயபான்னு சொல்லப்படக்கூடியவன். இவனும் அந்த அண்ணாவுடைய மகன்கள் எல்லாரும் ஆசாரியர்களாக இருந்தாங்க. அப்ப இவனோட பவர் இருந்ததுனால இவன் திட்டம் போட்டான் ரகசியமாக. எப்படின்னா, நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த இயேசுவை விசாரித்து உடனடியாக அப்படியே கொண்டு சிலுவையில் அரைஞ்சு கொன்றலாம் அப்படின்னு ரகசிய திட்டம் போட்டுதான் அவனிடம் வரவழைத்தான். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட அவன்கிட்ட கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல விசாரிக்கும் போதுதான் நீர் தேவகுமாரனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவன் கேட்ட போது அங்க என்ன சொன்னார் அப்படின்னா, இயேசு ஆமான்னு சொன்னதுனால அந்த இடத்துல இருந்த ஒருத்தன் முதலாக இயேசுவின் கன்னத்தில் அடித்தான். ஒருத்தன் தான் அடித்தான். யோவான் 18:22 சொல்லுகிறது, அண்ணா முன்பாக ஒருத்தன் அடித்தான்.